ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ கூட. ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங்கை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத என்னோட புரிதலை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுக்க முழுக்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த கண்டென்ட் வர்றது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தேவையில்லாத ட்ரேடை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்பவே நான் வந்து திங்க் பண்ணி இதை நான் இந்த கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இங்கே நம்ம இந்த பிரேக் அவுட்டுக்காக, அதாவது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வந்து எப்படி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த சில விஷயங்கள் ரொம்பவே நல்லா வந்து இருந்திருக்கு. ஸோ இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா, வேறு எதுவும் இல்லை. ஸோ ட்ரெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து 300-400 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இப்போலாம் ரேலி ஆகிடுது. இந்த 300-400 பாயிண்ட்டை எப்படி வந்து ஈஸியாக வந்து பிடிக்க முடியும், இல்லை எப்படி ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்? இல்லை 400 பாயிண்ட் கூட வேணாங்க, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டி ஓடுது இல்லை, இந்த 200 பாயிண்ட்டை வந்து எப்படி பிடிக்கிறது, இல்லை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்டு அப்படின்றது வந்து அந்த ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் ஒரு சைடு போகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதோட முக்கியமான ஒரு பேஸே என்ன அப்படின்னா டைமு தான். அதாவது அந்த இன்ட்ராடேயில் ஸோ அந்த ட்ரெண்டு வந்து எப்போ வந்து வேகமாக போகும் அப்படின்றத நிர்ணயிக்கிறதே டைமு தான். அதனால தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றது ரொம்ப யூஷுவல். ஆனால் அந்த யூஷுவலான விஷயம் எப்போ நடந்தால் அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லணும். அதாவது பிரேக் அவுட்டுன்றது ஒரு உதாரணத்துக்கு இன்ட்ராடே ஐ, அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ஹை போயிட்டு ஒரு டவுன் போயிட்டு மார்க்கெட் வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகும் ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா? இப்போது இந்த ஹையையும் இந்த லோவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்காக இருக்கும் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ். ஓகேங்களா? இதில் இந்த ஹையை முதல்ல உடைக்குதா இல்லை இந்த லோவை முதல்ல உடைக்குதா அப்படின்றது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேமு. இதை பீட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டே ஆகும் அப்படின்றது தான் கணக்கு, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஐயையும் இந்த லோவையும் மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரம் உடைக்கிறதுல தான் அந்த அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்றது எந்த அளவுக்கு ஏர்லியாக நடக்குதோ, ரொம்ப சீக்கிரமாக நடக்குதோ, அந்த அளவுக்கு இந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வேகமாக இருக்கும். ஸோ அதை நான் உதாரணத்தோடு காட்டுறேன். நான் ரொம்ப வருஷமாகவே இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ ஒன்று அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு கான்ட்ராவாக வந்து ட்ரேடை எடுக்கலாம், இல்லை தேவையில்லாத ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய விஷயம். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் சில ட்ரேட்ஸை. இது நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜான் வந்து மார்க்கெட்டை ஒரு 450 பாயிண்ட் வந்து ஏறி இருந்தது. ஸோ இந்த ஏறினதுக்கான ட்ரெண்டை வந்து முதலே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடுங்க. தெரியுறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடியா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கோஸ்ட் பாக்ஸ் வந்தால், அதாவது இது வந்து டார்வாஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி டார்வாஸ் பாக்ஸ் எத்தனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை ஈஸியாக வந்து எனக்கு சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜானோடைய ஃபர்ஸ்ட் கேண்டில், ஒரு 3 மினிட் கேண்டில் நினைக்கிறேன் நான் வச்சுருக்கிறது. இந்த 3 மினிட் கேண்டிலில் எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிரேக் அவுட் வந்து ஈஸியாக வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து கிடையாதுங்க. ஒரு 70-80% ஈஸியாக மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து ஈஸியாக சொல்லிடலாம். எப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி அந்த ஹை அண்ட் லோ இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இனிஷியல் லெவலில் மார்க்கெட்டோட ஹை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டு இந்த ஒரு ஹையை எப்போ உடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:54க்கு மார்க்கெட் உடச்சி ஒரு நியூ ஹை வைக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நியூ ஹையை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போ முடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உடைக்குது. ஸோ ஒரு 1-2 மணி நேரத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹையை உடைக்குது, இல்லை 2-3 லோ உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக அந்த சைடு போக போகுது. ஏன் அவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக போகணுமா? அதுக்கான காரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா 2 மணி நேரத்தில் உடைக்குது, ஒரு 11:30 மணிக்கே ஒரு 2-3 ஹையை உடைக்குது அப்படின்னா தெர் இஸ் நிறைய டைம் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டை
அதாவது ஷார்ட் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை உடைக்குது அப்படின்னாலே சென்டிமெண்ட் அந்த ட்ரெண்ட் சைடு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஈஸியாக ஷார்ட் கவர் வந்து நிறைய ஸ்ட்ரைக்குகளில் நடக்கும், ஃப்யூச்சர்ஸில் நடக்கும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, இன்னுமே இப்போ தான் 2 மணி நேரம் ஆயிருக்கு, இன்னும் 6:30 மணி நேரத்தில் இன்னும் 5:30 மணி நேரம் இருக்குது, என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா? அப்போது அதனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ட்ரெண்ட் ஆகும். இது ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க. நான் ஷோ பண்ணுறேன் எத்தனை நாள் வந்து எந்தெந்த நாள்லாம் ட்ரெண்டாக இருக்கோ அந்தந்த நாள் எல்லாமே இது நடந்திருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு 2 ஜான் வந்து மார்க்கெட் 450 பாயிண்ட் ஏறி இருக்குது. அடுத்த 1-2 நாளில் 6 ஜானில் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அந்த 400 பாயிண்ட்டுமே இதை தான் ஃபாலோ பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு கிளாரிட்டி கிடச்சிடுங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 6th ஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்டு டே லோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9:45 காட்டிடுச்சு. அந்த லோலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரேலி ஆகிட்டு அகைன் எப்போ கட் பண்ணுதுன்னு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 கட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துலேயே மார்க்கெட் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை மார்க்கெட் வந்து போயிட்டு அகைன் அந்த லோ கட் பண்ணுதுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. அங்கே வந்து இன்னுமே டைம் இருக்குது, இன்னும் 6 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் இருக்குது. அப்படின்றதுனால மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேணால் வேகமாக வந்து வால்டைலாக பிஹேவ் பண்ணோம். ஸோ ஒரு ரொம்ப ஏர்லியாக மார்க்கெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா வேகமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்குங்க. இது இந்த 2 நாள் மட்டும் கிடையாது. ஸோ ஒரு 3 நாள் சார்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒரு பெரிய மூவ் இல்லை, ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் இதை சொல்லலை. நீங்கள் ஒரு 100-200 பாயிண்ட் கூட இன்ட்ராடேயில் ரேலி ஆகிற அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சீக்கிரமாக தான் இந்த ஒரு விஷயத்தை உடச்சிருக்கோம். ஓகேங்களா? இல்லை இதே ஹை அண்ட் லோவை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு உடைக்குதுன்னு வைங்களேன், அதாவது ஒரு 2 மணிக்கு தான் உடைக்குது அப்படின்னா அது அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து கொடுக்காது. ஏன் கொடுக்காது? மேபி ஏதாவது நியூஸ் இருந்தால் ட்ரெண்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு பேட் நியூஸ் இருந்தால், ஒரு குட் நியூஸ் இருந்தால் ட்ரெண்டு கொடுக்கும். ஒரு நியூஸே இல்லாதனால எப்படி தான் இப்படி ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த ஷார்ட் கவரு மற்ற விஷயங்கள் எல்லாமே போட்டு மார்க்கெட்டை ஒரு சைடு வந்து அழுத்தம். அதனால தான் நமக்கு டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கிது. ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹை அண்ட் லோவை மார்க்கெட் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த கட் பண்ணுற விஷயத்தை வச்சு ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை உறுதிப்படுத்திடலாம். ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரத்தில் ஈஸியாக 2 ஹையை கட் பண்ணுதுன்னா அப்போ உஷாராக இருங்க, மார்க்கெட் வேகமாக மேலே போகலாம். இல்லை 2 ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் கீழே உடச்சிருச்சு, ஸோ கீழே போகுமானா நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நடக்கும் அப்படின்றது கிடையாது, பட் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னேன். ஸோ செக் பண்ணி பாருங்களேன். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ட்ரேட் எடுக்காமல் கூட போகலாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் அன்வான்ட் ட்ரேட் எடுக்காமல் இருக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ கண்டென்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.